பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் மிக முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இவங்க ஒலிம்பிக்ஸில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க ஏன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க, இவங்க எவ்வளோ கிராம் எடை அதிகமாக இருந்தாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் இது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்ச சதி தான், இல்லை இங்கே இருக்கிறவங்க சதி செஞ்சு தான் இவங்களை இந்த மாதிரி அந்த போட்டியிலேருந்து தகுதி நீக்கம் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பொய் செய்திகளை பரப்புகிறாங்க. அதில் ஒரு கிளாரிட்டி, அதாவது உண்மையை சொல்கிறதுக்காக தான் இந்த காணொளி. வினேஷ் போகத் 29 வயதான மல்யுத்த வீராங்கனை. இவங்க இன்னைக்கு இந்தியாவில் பல பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்காங்க. இவங்க இந்த ஒலிம்பிக்ஸில் 50 கிலோ எடை பிரிவில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த கடைசி நேர டெஸ்ட்டில் ஒரு 100 கிராம் அவங்க எடை கூட இருந்ததுனால அந்த ஒலிம்பிக் கமிட்டி இவங்க தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதை உடனே எதிர்க்கட்சிகள்லாம் இது ஏதோ அரசாங்கம் செஞ்ச சதி, இங்கே இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் பண்ண சதி அப்படின்னு சொல்லி அரசாங்கத்து மேலே சொல்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போகத் 53 கிலோ அந்த எடைப்பிரிவில் தான் போட்டிட்டு இருந்தாங்க, இவங்களை 50 கிலோவுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 53 கிலோ பிரிவில் தான் ஏற்கனவே போகத் போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இடைப்பட்ட காலங்களில் அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்படுது. அந்த காலத்தில் அந்திம் பகல் அப்படின்னு இன்னொரு வீராங்கனை அவங்க அந்த 53 கிலோ எடைப்பிரிவுக்கு குவாலிஃபை ஆகிறதுனால இவங்க வேற வழி இல்லாமல் இந்த 50 கிலோ எடைப்பிரிவுக்கு போகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 2016 நடந்த அந்த ஒலிம்பிக்ஸில் 48 கிலோ அந்த எடைப்பிரிவில் ஏற்கனவே போகத் போட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வயது 22. இந்த அளவுக்கு எடைகளை பற்றி பேசக்கூடிய இவங்களுக்கெல்லாம் இந்த ஒலிம்பிக்ஸில் எத்தனை எடைப்பிரிவில் பெண்களுக்கான இந்த மல்யுத்தம் நடக்குது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இதில் ஃப்ளை வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 50 கிலோ எடைப்பிரிவு, பேந்தம் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 54 கிலோவுக்கான எடைப்பிரிவு, ஃபெதர் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 57 கிலோவுக்கான அந்த எடைப்பிரிவு, லைட் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 60 கிலோவுக்கான எடைப்பிரிவு, வெல்டர் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 66 கிலோவுக்கான எடைப்பிரிவு, மிடில் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 75 கிலோவுக்கான எடைப்பிரிவு. இப்படி 6 எடைப்பிரிவுகளில் பெண்களுக்கான அந்த மல்யுத்த போட்டிகள் நடக்குது. இங்கே ஏன் வினேஷ்க்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு அவங்களுடைய டாக்டரே பதில் சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம் சதி பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால், வினேஷ் அவங்க கேட்ட நியூட்ரிஷனிஸ்ட், அவங்க கேட்ட டாக்டர், இவங்களை தான் நம்மளுடைய அரசாங்கம் கூட அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டிலேருந்து ஒரு வீரரும் போகணும் ஒரு வீரரும் ஒலிம்பிக்ஸுக்கு போகும்போது அவங்க ஜெயிக்கணும், நம்ம நாட்டுக்காக மெடல் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போட, அந்த ஒரு உற்சாகத்தோடு தான் நம்மளுடைய நாட்டிலேருந்து அவங்களை அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் வினேஷையும் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முதல் நாள் 3 போட்டிகளில் 3 சுற்றுகளில் வினேஷ் போட்டிட்டு இருக்காங்க. ஸோ 3லையுமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கான அந்த லிக்விட்ஸ் அவங்களுடைய அந்த உடம்புல ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் லிக்விட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க உடம்பு ஏற்கனவே ரொம்ப ஸ்டார்வேஷனில் இருந்ததுனால அந்த கொஞ்சமாக கொடுக்கப்பட்ட அந்த அவங்களோட அந்த ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஃப்ளூயிட்ஸ் கூட அவங்களுக்கு அந்த எடையை அதிகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரியான இந்த மல்யுத்த வீரர்களுக்கு அவங்களோட எடையை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. இதை பார்க்கறதுக்கு தான் நியூட்ரிஷனிஸ்ட் கூட இருப்பாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத நிலைமைகள்லாம் வரும்போது இவங்க அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த சோனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீட்டு தரக்கூடிய அந்த சோனா பாத் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணி அவங்க எடையை குறைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம வினேஷ் ட்ரை பண்ணியும் அவங்களால இந்த 100 கிராம் எடையை அந்த கடைசியாக அந்த 100 கிராம் எடையை குறைக்க முடியல. வினேஷ் மட்டும்தான் இந்த மாதிரி தகுதி நீக்கம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலியை சேர்ந்த ஒரு வீராங்கனைக்கும் இதே நிலைமை தான். அவங்க அந்த எடைப்பிரிவை விட கொஞ்சம் கூட இருந்திருக்காங்க. அதனால அவங்க தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் நாள் 3 ரவுண்டில் கலந்துக்கும் போது வினேஷ் அவங்களோட அந்த எடை 50 கிலோவுக்கு கீழே, அதாவது அந்த கரெக்டான 50 கிலோவில் தான் இருந்திருக்கு. மறுநாள் ஒரு 100 கிராம் கூடியிருக்கு. இங்கே அரசாங்கத்தை இவங்க இடையில எங்கே குத்தம் சொல்லுவாங்கன்னு தெரியல. வினேஷ் அப்படிங்கிறவங்க ஏதோ அமைதியாக மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு போகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நேச்சர் உள்ள பெண் கிடையாது. அவங்க ஒரு ஃபைட்டர். கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே இவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுத்துறையில் இருந்த ஒரு மினிஸ்டருக்கு எதிராகவே இவங்க போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அந்த போராட்டங்கள்லாம் ஏற்கனவே டெல்லியில் எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்களுக்கு எதிரான ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா நிச்சயமாக எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய தைரியமுடையவங்க தான் வினேஷ். அதுவும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க கேட்ட நியூட்ரிஷனிஸ்ட்டை கொடுக்கலையோ, இல்லை இங்கே கவர்மெண்ட் அவங்கள சப்போர்ட் பண்ணலையோ, இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஒரு குரல் கொடுத்துருந்தாங்கன்னா
ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எதிர்க்கட்சிகள் இவங்களுக்கு பலமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து எந்த விதமான ஒரு அந்த மாதிரி ஒரு அதிருப்தியோ இல்லை கவர்மெண்ட் எனக்கு செய்யலை அப்படிங்கிறதையோ அவங்க தரப்புலேருந்து அவங்க சொல்லவே இல்லை. அப்போது இதில் வந்து கவர்மெண்ட் அவங்களால ஆன முழு ஒத்துழைப்பையும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் இட் வாஸ் நாட் ஹர் டே. ஏதோ ஒரு சில காரணங்களால் அந்த ஒரு 100 கிராம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியல. பட் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க அவங்க வந்து கனவு கண்ட அந்த ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற அந்த கனவு வந்து அவங்களுக்கு நினைவாகாமல் போச்சு. இருந்தாலும் இன்னைக்கு பல கோடி இந்திய பெண்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்காங்க. இந்தியாவே இவங்கள கொண்டாடுது. இதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து இந்தியாவுக்குள்ள அரசியல் பிரச்சனைகள் என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டிலேருந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டு வீரரை ரெப்ரசன்ட் பண்ணி, அது ஒலிம்பிக்ஸ் மாதிரி 4 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு ஒரு வீரரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பல வருடங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் அதில் வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க வாழ்க்கையே அதுக்கு அர்ப்பணித்து அவ்வளோ டெடிக்கேட்டடோட இத்தனை பண்ணும்போது இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து ஒரு சதி பண்ணிட்டாங்க, அதனால இந்த வீராங்கனை அவங்களோட வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கவர்மெண்ட்டை அசிங்கப்படுத்துறதோட இல்லாமல் அந்த வீராங்கனையை எந்த அளவுக்கு எம்பராஸ் பண்ணுறோம், அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இங்கே பல பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆளும் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த நேஷ்னல் டிபேட்ஸ்க்கெலாம் போகக்கூடிய ஒருத்தர் அவர் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 29 வயதாகுது இன்னைக்கு நம்மளுடைய வினேஷ்க்கு. அடுத்த ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 4 வருடங்கள் கழிச்சு தான் நடக்கும். அவங்களுடைய 33 வயதாயிடும். அந்த வயதுலலாம் அவங்க அந்த எடையை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். அதனால அவங்க தன்னுடைய சுய விருப்பத்தில் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. பட் நேற்று வந்து வினேஷோட மாமா, அவர் வந்து ஒரு பெரிய ரெஸ்லர், அவர் தான் வந்து வினேஷ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் அவங்க வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிறதுனால மேபி இப்படி ஒரு முடிவை சொல்லியிருக்கலாம். அவங்க இந்தியா திரும்பி வரட்டும், அவங்கக்கிட்ட நாங்கள் பேசுவோம், அவங்கள வந்து திரும்ப கலந்துக்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அப்படியே ஒரு முடிவை அவங்க எடுத்திருந்தாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் நான் சொன்ன இந்த டிபேட்டில் கலந்துக்கக்கூடியவர் இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு. இந்த ஆர் யூ ஹாப்பி அவர் யாரை கேட்டிருக்காரு அப்படின்னு தெரியல. இது வந்து மக்கள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்ம அவங்கள கொண்டாடணும், அவங்க கூட இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களால ஆன எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க. அரசாங்கம் அவங்களால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. வினேஷையும் நம்ம தவறு சொல்ல முடியாது. அவங்களால ஆன எல்லா முயற்சியுமே பண்ணாங்க. அதை தாண்டி ஒரு சில காரணங்களால் இந்த தங்கம் வந்து அவங்களுக்கு பறி போயிருக்கு. இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து இவங்க வாங்கிட்டு வர தங்கத்துலேயோ வெள்ளிலையோ இல்லை, இவங்க காட்டுற அந்த அவங்களுடைய அந்த ரெசிலியன்ட் அந்த பவரில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து அவங்க விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் போராடுறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த இடத்துல வினேஷை நம்ம வந்து ஒரு வின்னராக தான் பார்க்கணும். ஆனால் திரும்ப இந்த ஒரு 100 கிராம் எடை இது வந்து மோடி அரசாங்கம் பண்ண சதி அப்படின்னு சொல்லும்போது இங்கே இவங்க எல்லாத்தையும் என்ன மறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க அரசாங்கத்தை அசிங்கப்படுத்தலை, அந்த வீராங்கனை அவங்க இத்தனை வருஷம் போட்ட எஃபர்ட்டு, அவங்களுடைய அந்த உழைப்பு, இது எல்லாத்தையும் ஒரு 100 கிராம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனால் இதை திரும்ப எல்லாரும் பேசும்போது அந்த வீராங்கனைக்கு இது வந்து வாழ்க்கை முழுக்க எப்படிப்பட்ட ஒரு மன வருத்தத்தை தரும். அது குறிப்பாக இப்போ அவங்க இருக்கிற மனநிலைமையில் இவ்வளோ என்ன சொல்கிறது கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே காண முடியாத கனவு இது. எல்லாருக்கும் வந்து நினைவாகக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுலேயும் ஃபைனல்ஸுக்கு போகிற அந்த இடத்துல அவங்களுடைய அந்த பதக்க கனவை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். இந்த இடத்துல அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத விட்டுட்டு இந்த விஷயத்தையும் எதிர்க்கட்சிகள் பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய பல விஷயங்கள், அது ஃபார்மர் ப்ரொடெஸ்டாக இருக்கட்டும், சிஏஏவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இது இவங்களுக்கு எதிரானது, அது அவங்களுக்கு எதிரானது, இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் ஒரு இந்திய வீராங்கனையை வச்சு அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கேலி கூத்தான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி வினேஷ் தங்கப்பதக்கத்தை தவற விட்டுருக்கலாம். ஆனால் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. இவங்களை எடுத்துக்கிட்டு பல வீராங்கனைகள் நாளைக்கு உருவாவாங்க. பல தங்கப்பதக்கங்களை இந்தியாவுக்கு ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல எதிர்க்கட்சிகளோட இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.